ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து சண்டே எபிசோட்கான பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2 பேசுறதுக்கு அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னாலுமே இருக்கிறத பேசி தானேங்க ஆகணும். அப்படின்னும் போது பார்ட் 1ல் வந்து நான் வந்து கமருதீன் ஆதிரி அது கொஞ்சம் பேசினேன். ப்ளஸ் தீபாவளினால நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ஸோ பார்ட் 2ல் துஷாருக்கு கிடைச்ச டோஸு, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக வியனா எடுத்து வச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முதுகில் குத்து டாஸ்க்கே வந்து திருப்பி ஹோஸ்ட் முன்னாடி வந்து வேறு ஃபார்மேட்டில் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட்ஸ் போடுறத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டட் ரீசன்ட் வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்கும். எனக்கும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்காகவாது அந்த லைக் போடுங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிங்கன்னா என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, உங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நானும் வேறு ஆங்கிளில் யோசிக்கலாமா, இல்லை வந்து என்ன அப்படிங்கிறதுல பேசுறதுல ஒரு சின்ன ஹெல்த்தி கான்வர்சேஷனாக அது இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்போ தான் எனக்கும் எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு என்ன நான் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அது இருக்கும். தேங்க்யூ கைஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து துஷார் கேப்டன்சியில் வந்துட்டு அவர் கேட்டார். ஸோ யாரெல்லாம் அந்த கிளினிக் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்றது ஒன்று கேட்டார். அதை நம்ம பார்த்துட்டோம் அந்த பழைய பார்ட் 1 வீடியோவில். இன்னொன்றில் வந்து வியானா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கனியக்கா அந்த சால்ட் போட்ட விஷயம், அது வந்து ஸோ அந்த சால்ட்டு போட்ட விஷயத்த வந்து துஷார் கிட்ட சொல்லியும் துஷார் பெருசாக அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அதே தான் பாருவும் வந்து அவங்களுக்கு சைடுக்கான விஷயத்தையும் துஷார் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, என்ன துஷார் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னும்போது, அப்போ அவர் ஒத்துக்குவார். ஆமாம் சார், நான் மெஜாரிட்டி சைட் நின்றுட்டேன், நீங்கள் 2 வீட்டுக்குமான தலை ஏன் பேலன்ஸ் பண்ணல அப்படின்போது, நான் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி சைட் தான் சார் நின்றுட்டேன், தப்பு தான் பண்ணிவிட்டேன், இன்னொரு வாட்டி என்னோட கேப்டன்சி வரும்போது நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னும்போது, அதெல்லாம் ஓகே, ஆனால் பண்ணது தப்பு தானே, இதை தானே ஃபஸ்ட்லேருந்து பாருவோ இல்லை இந்த சைடில் இருக்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் காதலே வாங்கலன்னும் போது, சரி ஓகே, அப்போ வந்து கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் பண்ண துஷார் இப்போ வந்து கனியக்காவே கேப்டன்ஷிப் ஆகும்போது எப்படி இருக்குன்னா அதை விட ஒஸ்ட்டாக இருக்குது இன்னும் ரூல்ஸு. ஸோ நீங்கள் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ துஷார் கேப்டன்சியில் பாரு வந்து உட்காந்ததோ இல்லை கனியக்கா செஞ்ச சால்ட் போட்டதையோ கேட்காத துஷார், அப்போ வந்து அவர் கேட்கலன்றது அவர் தலையாக இருந்தால் அந்த பொறுப்பு அவர் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கனியக்கா கேப்டன்ஷிப்பில் வரும்போது கனியக்கா குரூப்லேயே இருக்கவங்க செஞ்சால் கேட்கணும் தானே. எஃப்ஜேஓ சபரியோ கேட்டா, அப்போ நீங்கள் துஷாருக்கு கேப்டன்சி பவர் இருக்குன்னு சொல்லும்போது சூப்பர் டீலக்ஸை விடவும் கேப்டன்ஷிப் தான் வந்து ஜாஸ்தி. கேப்டன் என்ன சொல்கிறா அதை கேட்க வேண்டியது தானே பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா பவரை விடவும் எஃப்ஜேக்கும் சபரிக்கும் கொஞ்சம் பவர் இருக்க மாதிரியோ, கனியக்கா பேருக்கு சீட்டில் உட்கார வச்சுட்டு நான் வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சபரி செய்கிறதோ, இல்லை எஃப்ஜே அதை யூஸ் பண்ணி செய்கிறதோ, சுற்றி இருக்கவங்க அதை யூஸ் பண்ணி அது பண்ணுறதோ ப்ளே பண்ணுறதோன்னும் போது, ஸோ அதுக்காக தான் கனியக்காவை கேப்டன்ஷிப் பார்க்கனாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. லைவில் நான் அதையும் போட்டேன். ஸோ சாரி, லைவில் நான் பார்த்தேன், அது ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸ் நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். நான் அப்லோட் பண்ணேன், அது சரியாக என்னன்னு தெரியல, சரியாக ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து அது நாளைக்கான அதெல்லாம் 1 ஹவரில் வருமானு எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. பாரு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறப்போ எஃப்ஜே வந்து எப்படியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த ஸ்வாப்பில் பார்த்துருப்பீங்க நீங்களே, இந்த மாதிரி வந்து ஸ்வாப் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சபரி நடந்துக்கிட்டது, எஃப்ஜே நடந்துக்கிட்டதெல்லாம் அவங்க ஃபன்னுன்னு சொன்னாலும் அவங்க வாய் தான் ஃபன்னு சொல்லுதே தவிர அவங்களோட இன்டென்ஷனும் அவங்களோட பாடி லாங்குவேஜும் அவங்களோட பிஹேவியரும் அவங்க அந்த மார்க் பண்ணுற விதமும் பார்த்தா இரிட்டேட்டாகவும் அனாயிங்காக தான் இருந்தது. அப்போ பாரு வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அனாயிங்காக இருந்தது, இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது பாரு ஒரு ஆள் வந்து எல்லாரும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பாருவை எல்லாரும் டார்கெட் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னா நேற்று எஃப்ஜே கூட சேர்ந்த சபரியை பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கான ஃபுல் டீசன்சியும் போய் ஒரு மாதிரி தான் இருந்தது. எஃப்ஜே பண்ணால் அவர் எப்பயுமே அப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி விட்டுலாம், அது கன்சிடரேஷன்லேயே எடுத்துக்க வேணாம். ஆனால் சபரி பண்ணது பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மார்க் பண்ணுறன்றது ஃபன்னாக பண்ணுறேன்னு பண்ணது பிடிக்கவே இல்லை எனக்கு. அவர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ணன் கூப்பிடுற இடத்துல, இல்லை அவர் நல்ல ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணுறாரு, இல்லை அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லும்போது கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் இதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. பாரு பண்ணுறாங்கன்னா அது அவங்க குணம்னும் போது நீங்கள் நல்லவரை தானே ஃபஸ்ட்லேருந்து காட்டிகிட்டு இருக்கீங்க. நல்லவர் எப்படி திடீர்னு இப்படி மார்க் பண்ணுறவர் ஆனார். அது போன வாரம் கூட 1 ஹவர் எபிசோடில் ஒரு மார்க்கிங் வந்திருக்கணும் அந்த சால்ட் போட்ட சாதம் பற்றி இவங்க கேட்கும்போது பாரு அதெல்லாம் 1 ஹவரில் வரல, கட் பண்ணிட்டாங்க. அப்பயும் பாரு மார்க் பண்ணாருன்னா இப்பயும் அதை தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கேமாக பாருங்கன்னு சொல்கிறது உங்கள் வாய் தான் சொல்லுதே தவிர நீங்களும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் ஆடுறீங்க. நீங்கள் ஆடுறீங்க, அவங்க திருப்பி ஆடுறாங்க, நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க, அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு துஷார்து வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முதுகில் குத்துற டாஸ்க் யாருன்னா திருப்பி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. முதுகில் குத்துற டாஸ்க்குன்னு சொல்கிற இடத்துல கமருதீனுக்கு அந்த டாஸ்க்கே புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னது ஓகே தான்.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாஸ்க்கே புரியல, நீங்கள் இல்லாதப்போ நீங்கள் பார்க்காதப்ப தானே குத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். அப்போது அந்த டாஸ்க் வைஸ் நீங்கள் அதை வச்சு கமருதீனை குத்துறதுக்கு அழகாக கனியக்கா கேப்டன் ஆகணும்னு சொல்லி ஈஸியாகவே நீங்கள் வந்து அது ஏதோ சொல்லுவாங்களே போட்டியே இல்லாமல் வின் பண்ணுறது அப்படின்னு அழகாக அதை தூக்கி கொடுத்துருக்கலாம், அதுக்கு ஒரு டாஸ்க்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சபரியிலேருந்து எல்லாருமே பார்வை தான் முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பாரு தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து முதுகில் குத்துறாங்க. அவங்கக்கிட்ட தைரியமாக பேசாமல் பாரு வந்துட்டு பின்னாடி இவங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு புரியல. பாரு பின்னாடி பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி பேசாமல் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது. ரைட்டுங்களா? இதில் சபரியும் வந்து பாரு வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் இங்கே அங்கே கமருதீன் அதுக்கு தான் வின் பண்ண வைக்க பார்த்தாங்க, என்ன தோக்கடிக்கணுன்றதுக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஏன் சார் நீங்கள் அதை பண்ணலையா? ஆக்சுவலி அந்த அந்த டாஸ்கில் பொம்மை டாஸ்கில் 3 வாட்டி பார்வை எடுத்தது நீங்கள் தானே. அத்தனை கண்டஸ்டன்ஸ் ஆப்போசிட்டில் சூப்பர் டீலக்ஸில் இருந்தோம். ஏன் பார்வை டார்கெட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வியானா, அதுக்கப்புறம் வினோத்தன் டார்கெட் பண்ணிங்க, ஏன் ரம்யா என்னானாங்க, சுபிக்ஷா என்னானாங்க, அதெல்லாம் ஏன் நீங்கள் விட்டீங்க அப்படின்ற, ஏன் ஆதிரே என்னானாங்க, அதே அந்த டீம் தானே. அப்போ எப்படி சார் 3 கேம்லேயுமே வந்து ஒரே மாதிரி பண்ணீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாரு யாரையுமே வந்து பின்னாடி போய் உட்காந்து அவங்க கேம் ஆடலைங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் தானே ஆடுறாங்க. அதுதானே ஜனங்களை இரிட்டேட் பண்ணுது, அதுதானே ஜனங்களை அனாய் பண்ணுது. ஒருவேளை அவங்க சைலண்ட் பாய்சன் மாதிரி இவங்க மாதிரி ரம்யா மாதிரி ஆதிரை மாதிரி இன்னும் சைலண்ட்டாக இருக்காங்களே கனி அவங்கெல்லாம் இருக்காங்களே, இன்னும் நிறைய பேர் எஃப்ஜே மாதிரிலாம் பண்ணியிருந்தா அவங்க கேமே வெளில வந்திருக்காது. அவங்க கேம் வெளில வந்ததுக்கான காரணமே அவங்க நேரடியாக முகத்துக்கு நிறைய எல்லாத்தையும் சொன்னது தானே, இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற பேரில் சுருக்குன்னு வார்த்தைகளை விட்டது தானே. இன்ஃபேக்ட் இன்னொன்று ஹெட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும் பார்வை. அவங்க எந்த இடத்துலையும் தேவையில்லாத வார்த்தைங்களை விடலை. எஃப்ஜே மாதிரியோ கமருதீன் மாதிரியோ ஹாஷ் வேர்ட்ஸோ எதுவுமே விடலை. பேசுனது பேசுகிறாங்க, அது ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, இல்லை பேசிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதானே தவிர அதாவது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் விடலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹர்ட் ஆகிற வேர்ட்ஸ் விடலை. ஸோ அந்த மாக்கிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. ஆனால் எங்கே இருக்கே தவிர அவங்க யாரையுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக பேசலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அதே சபரியும் பண்ணார் நேற்று. ரைட்டாக ஒரு மாக்கிங்குன்ற பேரில் அதை ஃபன்னாக பண்ணார், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சபரியும் வந்து பாரு சொல்கிறார் முதுகில் குத்துருந்தா, கலை வந்து திவாகரை சொல்கிறார். ஏன்னா கலை திவாகரை நாமினேட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போது நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அது ரம்யா வந்து பாரு சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு பாரு மேலே பர்சனல் ரிவெஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு பொறாமையாகவே மாறிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் என்னோட நீ 2 மார்க் ஜாஸ்தி, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஒன்றுனா, அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்றுனா, அதை இந்த படத்தில் நண்பன் படத்தில் வர மாதிரி தான். பக்கத்தில் இருந்துகிட்டே அவன் வந்துட்டு அவன் நல்ல மார்க் எடுத்துட்டா நம்ம இது பண்ணால் நூடுல்ஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு ஜெலஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ரம்யா வந்து ஸ்பெசிஃபிக்காக பாரு மேலே போன மாதிரி எனக்கு தெரியுது. அது மற்றவங்ககிட்ட அவங்களுக்கு கோவம் இருக்குது, நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் பார்வை பார்த்தா ஒரு ஜெலஸ் வந்து ரம்யாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்து பொசிட்டிவ்னஸில் இருந்து இப்போ ஜெலஸ்க்கு போயிருக்கிறதா அவங்க பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வினோத் வந்து எஃப்ஜே அவங்களுக்குள்ளேயும் எப்பயும் போயிட்டுருக்கு. அதுதான் அது அந்த கோல்டு வார். எஃப்ஜே வந்து வினோத்தை சொன்னார். அப்சராவும் கெமியும் பார்வை சொன்னது. இதில் எனக்கு அப்சரா விஷயம் சரியாக தெரியல, ஆனால் கெமி பற்றின விஷயங்கள் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். கெமி கூட உட்காந்து அவங்க சார்ட் அவுட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து கெமி வந்து இங்கே சொன்னது சாட்டர்டே எபிசோட்லேயும் சொல்லி சண்டே எபிசோட்லேயும் சொன்னது. ஸோ அவங்க வந்து பார்வை அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை அப்படிங்கிறத காட்டுது. அப்சராவோட விஷயங்கள் எனக்கு தெரியல. அப்சரா பற்றி அவங்க எனக்கு தெரிஞ்சு பார்வையில் ரெட்டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுகிறாங்க, பின்னாடியும் பேசுகிறாங்க. பின்னாடி பேசாமலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவும் பேசுகிறாங்க, பின்னாடியும் பேசுகிறாங்க. ஆனால் பின்னாடி மட்டும் பேசலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அப்புறம் பிரவீன் வந்து திவாகரை சொல்கிறாரு. அது ஃபஸ்ட் வீக்கில் நடந்த பஞ்சாயத்தில் அது பிரவீன் மண்டைக்குள்ளே இருக்கார் திவாகர். அவங்க 2 பேருக்கு ஒன்று ஓடிட்டே இருக்குது. இதில் நடுவில் வினோத் மாட்டிக்கிறது தான் விஷயம். அதை வினோத் காமெடியாக சொல்வார் இல்லைங்களா, எங்கே போனாலும் என் பேரை சொல்லிடுறாரு சார், நாமினேஷனில் கூட என் பேரை சொல்லிட்டு வந்துடுறாரு, எஃப்ஜே கூப்பிடணுன்னா என் பேரை சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வார், திவாகர் என் மண்டையில் பிரவீன் ஸ்டோர் ஆயிடுச்சு சார், ஆனால் அது இப்போ மாற்ற முடியல, நான் டெலிட் பண்ணல, சுவிச் ஆஃப் பண்ணுறேன்னு வர வினோத். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வந்த பஞ்சாயத்து பிரவீன் திவாகர் அது போகுது. விக்ரம் வந்து சபரியை சொன்னது இன்ட்ரெஸ்டிங். 2 பேரும் வந்து என்ன சொல்கிறது, அந்த இது மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறவங்க. அப்போ சபரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்மார்ட்டாக அந்த கேம் ஆடி இருக்கார் பாருங்கள். எனக்கு எதிராக நீ இருந்துட்டா நான் ரொம்ப நொந்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ளே விட்டுட்டு நீ எனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு, இல்லை என் கூடவே இரு, நான் என்ன செஞ்சாலும் நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி செய்யலான்னும் போது அப்போ விக்ரம் ஆட வேணாமான்னு ஒரு கொஸ்டின் வருது. கனியாக்கா கூட இருக்கவங்களுக்கும் அதே கொஸ்டின் தான் நான் வைக்கிறேன். கனியாக்காவும் சபரியும் கேம் ஆடினா போதுமா? கனியாக்காக்கும் சபரிக்கும் பார்வை பிடிக்கல, எஃப்ஜேக்கு பார்வை பிடிக்கலனா அந்த ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் மற்றவங்க கேம் ஆடணும்னா அவங்கள மட்டும்தான் நாமினேட் பண்ணணும், அவங்கள மட்டும்தான் டாஸ்கில் டார்கெட் பண்ணணும்னா மற்றவங்க அவங்கவுங்க கேமை ஆடுறதுக்கான விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடாதா? குரூப்பிசம் கேம்குள்ளே அவங்கெல்லாம் வந்துட்டு கும்பலில் கோயந்தா போட்டால் அவங்க கேம் என்ன ஆகுறது?
இவங்க மட்டும் ஷைன் ஆவாங்க. அவங்கெல்லாம் அவங்க கேமை விட்டுட்டு வெளில போகணும். ஏன் இப்போ அப்சரா போன மாதிரி தான் போகணும். இன்னும் பிரவீன்ராஜ்லாம் இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாருன்னா அப்படி தான் அவர் கேமும் போயிடும் அப்படின்னும்போது இதுக்கு மேலேயாச்சும் சுதாரிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அப்புறம் சுபிக்ஷா நான் சொன்ன மாதிரி ரம்யாவும் சுபிக்ஷாவும் வேறு வேறு ஆங்கிள்ங்க. நான் ஃபஸ்ட் நினச்சேன் ரம்யா வந்து சுபிக்ஷா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை ரம்யாவுக்கு கொஞ்சம் குறுக்கு மூளை ஜாஸ்தினா அதுக்குள்ளே ஒரு குட்டி குறுக்கு மூளையாக இருக்கிறது சுபிக்ஷா மைண்டு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டி இருக்கிறது வியானா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஷார்ப் அண்ட் சவுண்ட் கேமர்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க கிளவர் தவிர கன்னிங் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க கேம் வெளில வரல. நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். மற்ற சேனல்லாம் இப்போ தான் என்ன வியானா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டே அவங்க இன்ட்ரோ கொடுக்கும் போதுலேருந்தே அவங்க இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களோட க்யூட் வாய்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே அவங்களோட இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லைவ்லலாம் பேசுகிறத வச்சு நான் ஃப்ளோவில் சொல்லும் போது அப்சராலாம் உள்ளே இருக்கும்போது இல்லை அவங்க இன்னசென்ட் கிடையாது. க்யூட்டாக வந்து அவங்களோட வாய்ஸ் இருக்குது, இல்லை அவங்களோட ஸ்லாங் அப்படி இருக்குது. பட் ஆனால் அவங்க இன்னசென்ட் கிடையாது. ரொம்ப ஷார்ப்பு. அதுக்குன்னு கன்னிங்கும் கிடையாது. ஆனால் கிளவர். எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறாங்க. அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது இப்போ கனிக்கு பிடிக்கல. இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை தான் பாரு எடுக்கிறாங்க. ஆனால் பாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக இவங்க கிட்டேருந்து அந்த ஒரு பகையை சம்பாரிச்சிட்டாங்க. ஆனால் வியானா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அடி விழும். அந்த அடி கனியக்கா மூலமாக தான் விழும். அந்த குரூப்பில் இருக்கவங்க தான் அந்த அடியை கொடுப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் கனியக்கா. நோ கனியக்கா தலை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி லைவில் நடந்துச்சு. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக அதுதான் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வியானாவை அடிக்க போகிறாங்க. வியானா வந்து ரெபல் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அவங்க கண்டென்ட்டாக மாற போகிறாங்க. ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வர போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. பாருக்கு நடந்த அதே எக்ஸாக்ட் இப்போ நடக்க போகுது. இதைத்தானப்பா நான் முதல்லேருந்து சொல்கிறேன். பாரு புலம்ப போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ அவங்க குரூப்பை பொறுத்த வரைக்கும் கனியக்கா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அந்த வீட்டை ஆட்சி செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ பவர் இருக்கவங்க பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆமாம் அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ண அப்படி யூஸ் பண்ணான்னு சபரியும் எஃப்சியும் எப்படி யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி லைவில் வரும் பாருங்கள். லைவில் வந்துட்டு 1 ஹவரில் வருமானு தெரில. நான் அதுக்கப்புறமா வந்துட்டு போடுறேன் 1 ஹவரில் ஒரு வேலை வரல அப்படின்னா. அப்போது அந்தளவுக்கு பண்ணும்போது இவங்களோட கேப்டன்சி மட்டும் எந்த லட்சன்ஸில் இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பஞ்சாயத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவில் நடந்ததில் பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வழியாக அவங்க சொல்ல வந்ததை சொன்னாங்க. இல்லை அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் சேர்ப்பாங்க. பட் ஆனால் பாருவோட கேம் பிளே இப்போ மாறி இருக்குது. நான் அதையுமே ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அவங்க வீக்கெண்ட்லேயே டிசைட் பண்ணிட்டாங்க இந்த கேம் எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் கேமர் வந்து ஒரே பேட்டர்னில் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவங்களுக்கான வாரம் வாரம் வீக்கெண்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்களுக்கான கேம் பிளானை மாற்றுவாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றிருக்காங்க பாரு அந்த பிளானை. ஏன்னா அப்படி தான் ஆடி ஆகணும் அந்த கேமில். ஒரே மாதிரி போனால் மக்களுக்கும் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. கேம்லன்னும் போது அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக பண்ணாங்க பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மண்டே எபிசோட்லேயும் நடந்தது. ஸோ இதில் வந்து அரோரா வியானா சொன்னாங்க. திவாகர் வந்து வினோத் அது ஒன்று போயிட்டே இருக்குது. டாம் அண்ட் ஜெரி மாதிரி போனாலும் உள்ள கோல்டு வார் இருக்கிறது தான். ஆதிரே அகெயின் பாரு அவங்களுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸு. ஏன்னா கமருதீன் பாரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அரோரா வியானா அது கனி அரோரா வியானா பிரச்சனை வந்தது காரணம் கூட ரம்யாஜோவும் ஆதிரியன் தான் அதுக்கு காரணமும். அப்புறம் கனி அகெயின் பாரு. ஸோ தேவைக்கு மட்டும் பாரு பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் இதெல்லாம் பாருக்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேறீங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க. இது எல்லாமே பாரு டைரெக்டாக உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தானே. நீங்கள் தான் யாருமே இதை டைரெக்டாக போய் பாருக்கிட்ட உட்காந்து பேச மாட்டேறீங்க பண்ண மாட்டேறீங்க. அந்த பொண்ணு பேசுது, அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது, இல்லை அந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிது. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து போக மாட்டேறீங்க, அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேறீங்க, இல்லை அந்த விஷயத்தை அட்ரஸும் பண்ண மாட்டேறீங்கன்னா நீங்கள் தான் அந்த பொண்ணு முதுகில் குத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரமாக அது கண்டினியூ ஆகுது. ஆனால் இப்போ என்னென்னா பாரு கூட சேர்ந்து பாரு தான் இப்போ 100% இருந்தாங்க. 2 வாரமாக அடி வாங்குறதுல. இப்போ அதில் ஒரு 30% வியானாக்கும் அந்த அடி விழுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதுதான் கைஸ் வீக்கெண்டில் நடந்தது. நான் மற்றதை பற்றி மண்டே நடந்த விஷயங்களை பற்றி இன்னொரு வீடியோஸில் போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் நம்ம என்னோட பெர்ஸ்பெக்டிவும் வேறு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஸோ ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கான ஒப்பீனியன்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது நியாயமும் கூட தான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.